ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 3 கெமிக்கல் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து ஜீரோ டெப்ட், 52% ஆர்ஓசிஇ இருக்கிற கம்பெனி. இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் க்ரோயிங் ரொபஸ்ட்லி. இன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீடிங் செக்டார்ஸில் இருக்காங்க. சிஏஜிஆர் வந்து 11% இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மெயினாக பாஸ்ட் டீகேட்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மேனுஃபேக்சரிங் இந்த ரேர் கெமிக்கல்ஸ் பண்ணுறதுனால மார்க்கெட்டை பீட் பண்ணி நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து இன்னோவேஷன் அண்ட் லீட் எக்ஸ்போர்ட்டர். கரண்ட் ப்ரைஸ் வந்து ரூ. 282 இருக்குது. தேர்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி இந்த பிவிசி அடிட்டிவ் மார்க்கெட் இன் இந்தியா. அப்புறம் 13% மார்க்கெட் ஷேர் ஆஸ் ஆஃப் ஆகஸ்ட் 2025 இருக்குது. ரேர் ரேஞ்ச் இன்க்ளூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி அண்ட் சிபிவிசி அடிக்டிவ், மெட்டல் சோப்ஸ் அண்ட் லூப்ரிகன்ட்ஸ் அந்த இதில் இருக்காங்க. ஹைப்ரிட் லோ லெட் அடிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பிவிசி ஃபிட்டிங்ஸ், பைப்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக் ஒயரிங், எஸ்பிசி ஃப்ளோ டைல்ஸ், பேக்கேஜிங், ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் இந்த பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க. ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா 52% இருக்குது, விச் இஸ் மேசிவ். அதுக்கப்புறம் வந்து மீடியன் 17.9% சேல்ஸ் க்ரோத் இருக்குது. பட் இன்னோவேஷன் இட்ஸ் ஸ்கோர். புதுசு புதுசாக வந்து இன்னோவேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு எவ்ரி இயர் வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 மெட்ரிக் டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில். இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் வந்து பில்டிங் குளோபல் நெட்வொர்க் வந்து ஸ்டெடியாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்தியா தாண்டி பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட், யூரோப், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்த மாதிரி தாண்டி போயிட்டுருக்கு. மிடில் ஈஸ்ட், நார்த்தன் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி பல கண்ட்ரீஸில் வந்து கேரிட் அவுட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபினான்ஷியல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2016 இந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து நல்லா சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 89 crores to 392 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஜம்ப்ஸ் ஃப்ரம் 5 crores to 50 crores. வெரி ஸ்ட்ராங் க்ரோத் நம்பர்ஸ் இது. வேல்யூவேஷனில் இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்லி ட்ரேடிங் அந்த ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ ஆஃப் 34.1% இருக்குது. இண்டஸ்ட்ரி மீடியன் வந்து 33.8% இருக்குது. 1 இயரில் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இறக்கங்கள் சந்திச்சிருக்கு. பிப்ரவரியில் சைட்வேஸ் பேட்டர்னில் போயிருக்கு. பட் ஆனால் இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் பெட்டராக இன்க்ரீஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ளீன் சயின்ஸ். இந்த கம்பெனி வந்து டைவர்சிஃபைட் குளோபல் லீடர். கரண்ட் ப்ரைஸ் வந்து ரூ. 1051 இருக்குது. இவங்க ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சரில் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி. எஃப்எம்சிஜி கெமிக்கல்ஸ், அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் இன்டர்மீடியேட்டர்ஸ் லைக் கோயக்கால் அண்ட் டிசிசி இந்த ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க. ஆர்ஓசி வந்து 46.8% இருக்குது ஓவர் லாஸ்ட் 10 இயர்ஸில், கம்பேர்ட் டு 17.9% இண்டஸ்ட்ரி மீடியன். அதுக்கப்புறம் டைவர்சிஃபைட் ப்ராடக்ட்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது. கெமிக்கல் மேனுஃபேக்சரர் க்ரோயிங் ஃபாஸ்ட் கிளிப் டியூ டு போர்ட்ஃபோலியோ ஆஃப் டைவர்சிஃபைட் ப்ராடக்ட்ஸ். மேசிவ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி இருக்குது. சிக்னிஃபிகண்ட் க்ரோத் இருக்குது உங்களுக்கு. பாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி எம்இஹெச்யூ, பிஹெச்ஏ, கொய்கால் ப்ராடக்ட்ஸ் வந்து 50% வந்து ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இருக்குது உங்கள்கிட்ட. அப்புறம் 63% ஆஃப் த கம்பெனி ரெவன்யூ வந்து ஃப்ரம் எக்ஸ்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட் வந்து நல்லா இருக்குது. 35 கண்ட்ரீஸில் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் இருக்குது. கன்சிஸ்டன்ட் க்ரோத் இந்த ஃபினான்ஷியல் 164 crores இன் FY 15லேருந்து 922 crores இன் FY 25. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிஏஜிஆர் வந்து 24% ஃப்ரம் 35 crores to 292 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 30% இருக்குது லாஸ்ட் 5 இயர்ஸில். வே ஹெட் மேனேஜ்மெண்ட் வந்து கம்பெனி வந்து எப்படின்னா அன்சர்டனிட்டிஸ்க்காக ஒரி பண்ணுறாங்க. பட் ஆனால் இவங்க வந்து வேல்யூவேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மீடியன் 33.9% இருக்குது. ப்ரீமியம் வேல்யூவேஷனில் இருக்குது. 1 இயர் ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருந்தாலும் இங்கேருந்து பிக்கப் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அட்லீஸ்ட் 10% இங்கேருந்து ரிட்டர்ன் கொடுக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஜோதி ரெசின்ஸ். கரண்ட் ப்ரைஸ் வந்து ரூ. 1,215. இவங்க வந்து
அட்ஹசிவ் மேனுஃபேக்சரர்ஸ் இன் இந்தியா. இவங்க வந்து க்ளூ ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பிராண்ட் நேம் வந்து ஹீரோ 7000 அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து குடுக்குறாங்க. ஹையஸ்ட் செல்லிங் வுட் அட்ஹசிவ் இந்த கண்ட்ரி அக்ராஸ் ரீட்டெயில் செக்மெண்ட்ஸ் இருக்கு. பாஸ்ட் 10 இயர்ஸ் ஆவரேஜ் ஆர்ஓசி வந்து 41.3% இருக்கு. கெமிக்கல் மேனுஃபேக்சரிங்கில லீடிங்கில இருக்காங்க. டெப்ட் வந்து இல்லாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஷார்ப் இன்க்ரீஸ் இன் புரொடக்ஷன், அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு. எஃப்ஐ ஃபினான்ஷியல் இயர் 16, 17லேருந்து கம்பேர் பண்ணும்போது 500 டன்ஸ்லேருந்து இப்போ 2000 டன் பெர் மந்த் அது மாரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு. எஃப்ஐ 26ல நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டியிருக்காங்க. இந்தியால வந்து டாப் 5 ஸ்டேட்ஸ் குஜராத், ராஜஸ்தான், எம்பி, மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாரி ஸ்டேட்ஸ்ல வந்து சேல்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் கோயிங் ஃபார்வர்ட் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போதைக்கு 1500 டன் பெர் மந்த்லேருந்து மந்த்லி கெப்பாசிட்டி வந்து 3500க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இவங்க சைட்லேருந்து. இந்த எக்ஸ்பான்ஷன் பிளான்ங்கிறது வந்து எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஷார்ப் இன்க்ரீஸ் இன் ஃபினான்ஷியல். அதனால வந்து எபிட்டா மார்ஜின் வந்து ரிமைன் பிட்வீன் 22% to 25% இருக்கு. இதில வந்து சேல்ஸ் வந்து 26 க்ரோஸ்லேருந்து 284 க்ரோஸ் பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி சிஏஜிஆர் வந்து 80% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேல்யூவேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரி மீடியன் ஆஃப் 33.7% இருக்கு. 1 இயர் சார்ட் பேட்டர்ன்ல இதுவும் வந்து ஏற்ற இறக்கங்கள சந்திச்சிருக்கு. எப்பலாம் வந்து ஒரு ரூ. 1200 அந்த ரேஞ்சில வருதோ, அந்த சமயத்தில பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜில அக்யூமுலேட் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன 3 ஸ்டாக்குமே. இப்போ 3மே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ல லீடிங்ல இருக்காங்க. ஆ அதே மாரி வந்து மோர் தென் 10 இயர்ஸ் வந்து நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி வந்து ஒரு டிஸ்க்ளைமர் வந்து எப்படி சொல்லணும்னா, நம்ம சொன்னதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பர்ப்பஸ் தான், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பட் வந்து இவங்க ஒரு இறக்கங்கள சந்திக்கும்போது, ஆ நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து நியர் டெர்ம்ல 5-10% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். லாங் டெர்ம்ல மோர் தென் 10% கூட ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்க.